ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்ச நாளாக ரீசெண்ட் டேஸாக நீங்கள் வந்து யூடியூப்லேயும் சரி ஆர் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துருப்பீங்க, பிளாக்ஸ் கொஞ்சம் வந்திருக்கும். நான் என்னன்னா, எப்படி ஒரு நார்மல் மேன் வந்து ஒரு ஹெல்த்தையும் வெல்த்தையும் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறான் அவனோட லைஃப்பில் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ நான் ஒரு அன்எம்ப்ளாய்ட் கை, ஃபுல் டைம் ட்ரேடர். ஸோ என்னோட வெல்த் அண்ட் ஹெல்த் எப்படி நான் கன்சிஸ்டண்ட்டாக ரெண்டுத்துலேயுமே நான் அப்ரோச் பண்ணுறேன். பிகாஸ் ரெண்டுத்துக்குமே நம்ம கன்சிஸ்டன்சி முக்கியம். இங்கேயும் நீங்கள் பிரேக் பண்ணீங்கன்னா ஒன்றும் நடக்காது, இங்கேயும் கன்சிஸ்டன்சி. ரெண்டுத்துக்கும் ஒரு மென்டல் பீஸ், எல்லாமே ஒரு சிமிலரான ஒரு பேட்டர்ன். பட் ரெண்டோட வேர்ல்டும் ஒரு லைனுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் மாதிரி, ஓகேவா? அதை தான் நான் எப்படி அதை அப்ரோச் பண்ணி மூவிங் ஃபார்வர்ட் போகிறேன்றது தான் பிளானு. ஸோ நான் அதை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி ரீல்ஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீக்லி ரீகேப். நான் போன வீக் வந்து நான் வேற எந்த பேருமே நான் ஒரு ட்ரேட் கூட எடுக்கல. ஏன் எடுக்கலைன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, ரீல்ஸ் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜிம்முக்கும் கன்சிஸ்டண்ட்டாக போகிறதுனால எனக்கு அந்தளவு டைம் இல்லை. அது இல்லாமல் ஃபாரெக்ஸில் எனக்கு பெரிய ஐடியா எதுவும் இல்லை. ஸோ கோல்டும் அதே தான். என்னோட மெயின் ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நாஸ்டாக் தான், விச் இஸ் ஃபியூச்சர்ஸ் என்ஒய் செஷனில், ஓகேவா? ஸோ அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதில் என்ன ட்ரேட் எடுத்திருந்தேன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அரௌண்ட் ஒரு 2 ட்ரேடு தான் எடுத்திருந்தேன் போன வீக். 3 ட்ரேட் எடுத்திருந்தேன். ஒரு ட்ரேடு பிரேக் ஈவன், பாக்கி 2 ட்ரேட் எடுக்கலை. மண்டே அண்ட் டியூஸ்டே நான் ட்ரேட் எடுக்கல. போன வீக் வந்து நான் செல் பயாஸில் தான் வந்தேன், ஓகேவா? ஸோ இங்கே ஒரு C2 கேண்டில் கன்ஃபார்ம். ஸோ ட்ரா எல்லாருக்குமே ஆப்வியஸ் ட்ரா இந்த லோ தான், ஓகேவா? வீக் எஃப்இஜி, ஓகேவா? ஸோ நம்ம மண்டேக்குள்ளே போவோம். ஆல்ரெடி கொஞ்சம் நான் அலைன் பண்ணி வச்சிட்டேன், எங்கெல்லாம் ட்ரேட் எடுத்தேன் என்ன ஏதுன்ட்டு, ஓகேவா? ஸோ மேக்ஸ் வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட், அதனால தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மண்டே நான் என்ன பயாஸில் வந்தேன்னா, நான் செல் பயாஸில் தான் வந்தேன், ஓகேவா? ஏன்னா ட்ரா இவ்வளோ கிட்ட இருக்குது, ஒரு டிஸ்கவுண்ட் செல்லு தான் நான் எதிர்பார்த்தது, ஓகேவா? எங்கே இருந்தேன்னா இங்கே ஒரு 4 ஹவர், ஓகே. இந்த கேண்டில் பாருங்க, இது ஒரு ரேஞ்ச் 4 ஹவர் ரேஞ்ச் கேண்டில், ஓகேவா? 1 2 3 4 கிட்டத்தட்ட ஒரு 2 செஷன் உள்ள ட்ராப் ஆயிட்டு, ஃப்ரைடேவோட ரேஞ்சிங் கேண்டில். இந்த இடத்துல என்னன்னா, இஎஸ் இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டி போட்டிருக்கு. நான் அதை செஷனில் நான் பார்க்கல. செஷனில் அது ஃபுல்லாக அன்னைக்கு அந்த ட்ரேடிங் டேஸ் ஃபுல்லாகவே பார்க்கல. அண்ட் தென் இவன் இங்கே வந்து இங்கேயுமே ஒரு C2 கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணான். அப்போது நான் இந்த எஸ்எஸ்எம்டியை நான் இங்கே கவனிக்கலை. ஸோ இங்கே உள்ள இந்த இதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஓகேவா? ஏன்னா C2 கன்ஃபார்ம் ஆகிட்டு, ஸோ ப்ளஸ் IRL டு ERL நான் இங்கே ப்ளே ஆக போகுதுன்னு நினச்சேன், ஓகேவா? அதனால நான் செல் பயாஸில் இருந்தேன். பட் அவன் என்ன பண்ணான்னா, இங்கே வந்து இந்த 1R எஃப்இஜி இருக்குல்ல, ஸோ இந்த 1R எஃப்இஜிலேயே அவன் 10 AMPO3 ப்ளே ஆகிட்டு. ஸோ இந்த என்ட்ரி வந்து நான் எடுக்கவே இல்லை, நான் அப்படியே விட்டுட்டேன். பட் எங்கே எனக்கு ஐடியா வந்துச்சு அப்படின்னா, அது இல்லாமல் மண்டே வந்து ஸ்டார்டிங் பெருசாக வந்து மூவ்மெண்ட்டும் எதுவும் இல்லை. இங்கே பாருங்க, 9:30 ஓப்பன் ஆகி 9:30 ஓப்பன் ஆகி ஒரு 186 பிப்பு கீழே விழுந்திருக்கா, திரும்பி மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு ரேஞ்ச் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதனாலேயே இந்த மார்க்கெட்டை எனக்கு தொடவும் கொஞ்சம் எசிடேஷனாக தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஒரு எஃப்இஜியை ஃப்ளிப் பண்ணுறதுக்கு இவன் இவ்வளோ பெரிய மூவ் எடுத்துக்கிட்டான். அது இல்லாமல் திரும்பி கீழே வந்து இங்கே கொஞ்சம் அரைச்சிட்டு திரும்பி மூவ் பண்ணான். அதனாலே எனக்கு இந்த இடத்துல நான் எடுக்கலை. ஏன்னா மண்டே தான், எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் என்ட்ரு ஆகிக்கிட்டு, லைக் இன்னும் 4 நாள் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நான் பிளானில் இருந்தேன். பட் இங்கே எனக்கு பிளான் வந்துச்சு, இந்த எஃப்இஜிலேருந்து சப்போர்ட் எடுத்த உடனே. பட் இங்கே தான் நான் யோசித்தேன், வேண்டாம், ஏன்னா இது ஃபுல்லாகவுமே எல்லாரும் மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கு. டியூஸ்டே அப்கமிங் டேஸில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் இந்த ட்ரேடு ஒரு நல்ல ட்ரேடு தான், இதை நான் வந்து எடுக்கலை, நான் விட்டுட்டேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டியூஸ்டேவோட தான் பார்ப்பேன். டியூஸ்டே வந்து டே எஃப்இஜிக்குள்ளேயும் ட்ரேட் ஆகிட்டு, ஓகேவா? 4 ஹவர்லேயும் நம்மளுக்கு இந்த ஒரு ரேஞ்ச் கேண்டில் இங்கே சூப் ஆகிட்டு, அண்ட் 1 ஹவர் இங்கே அழகாக AMD மாதிரி மேலே சூப் பண்ணிட்டு 15 மினிட் இதோ அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு க்ளோஸ் கிடச்சிச்சு. பட் ஸ்டாப் வந்து அரௌண்ட் 150 கிட்ட இருந்துச்சு, 170. ஸோ இந்த ட்ரேடை நான் இங்கே எடுக்கலை, ஓகேவா? அண்ட் தென் நான் 15 மினிட் ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகும், அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே இந்த கேண்டில் இருக்கா, இங்கே தான் நான் இந்த 15 மினிட் எஃப்இஜிக்கு வருவான்ட்டு நான் வெயிட் பண்ணேன். பட் அவன் என்ன பண்ணான்னா 5 மினிட்லேயே இங்கே போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தான். சரிதா? இவன் இந்த அளவு இங்கேயே இது பண்ணதுனால இந்த க்ளோஸில் நான் எடுக்கலை, ஓகேவா? இந்த என்ட்ரியை நான் விட்டுட்டேன். அகைன் அடுத்து ஒரு 15 மினிட் எஃப்இஜி, இங்கேயும் அவன் வரல. இந்த எஃப்இஜியில் பார்த்தா அப்படியே விழுந்துட்டான். திரும்பி நம்மளுக்கு ட்ரா தெரிஞ்சிருச்சு இந்த லோ தான்ட்டு. இங்கே
இந்த லோ. ஓகேவா, விச் இஸ் ஃப்ரைடேவோட லோன்னு தான் தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ட்ரா. அதனால நான் என்ன பண்ணேன், இது அடிக்கிற வரைக்கும் ஓகே, ஏதாவது 15 மினிட் எஃப்இஜி டேப் பண்ணா நம்ம போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே டேப் ஆனது, பட் அந்த க்ளோஸ் பாருங்களேன், 5 மினிட் க்ளோஸ் இங்கே வந்து க்ளோஸ் ஆயிட்டு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்த டார்கெட் எது, இந்த டார்கெட். ஆர்ஆரே உட்காரல, அதனால நான் இந்த ட்ரேடே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டியூஸ்டேவும் எனக்கு நோ ட்ரேடிங் டே. நெக்ஸ்ட் கமிங் டு வெனஸ்டே. வெனஸ்டே க்ளீன் தான், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு ட்ரா கீழே தான் அப்படின்ட்டு. ஓகேவா, நான் 4 hour எஃப்இஜி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் பிளே அண்ட் தென் 1 hourலையும் நம்மளுக்கு C2 கேண்டில் இங்கே கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஓகேவா, எங்கன்னா 10 AM. ஓகேவா, 10 AM தான் இந்த C2 கேண்டில் கன்ஃபார்ம் ஆகுது. நான் இந்த எஃப்இஜிலேருந்து இந்த லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு செல் கொடுப்பான்னு பார்த்தேன். இந்த ஐ வரைக்கும் போவான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு, பட் 4 hourல அவன் ஒரு எஃப்இஜி இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிட்டான். ஓகே, விச் இஸ் ஃபைன். ஏன்னா இந்த எஃப்இஜியுமே இங்கே C2 கேண்டில் கன்ஃபார்ம் ஆயிட்டு அந்த எஃப்இஜி வராதது எனக்கு பிரச்சனையா இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல ஒரு நல்ல எஸ்எஸ்எம்டி, நல்ல ஒரு இன்வர்ஷன் க்ளீனாக வந்தான். இங்கே ஒரு இன்வர்ஷன் கொடுத்தான். இந்த இன்வர்ஷன் தெரியுதா, இதை ஏன் நான் எடுக்கலன்ட்டு. இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை கேண்டில்ஸ் வந்திருக்கு, இதே தான் அங்கே மண்டே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் எடுக்கலன்னு அதே செட்டப். ஸோ என்ன பண்ணுவான், திரும்பி எடுத்துட்டு ஒரு நல்ல க்ளீன் இன்வர்ஷன் வச்சிரும். அதனால தான் நான் அங்கே வந்து டச் பண்ணாமல் இங்கே வந்து எடுத்ததுக்கு காரணம். ஓகேவா, வெயிட் பண்ணது அங்கே டச் பண்ணாமல் இருந்ததுக்கும் இதுதான் காரணம். ஓகேவா, ஸோ க்ளீன் இன்வர்ஷன் அழகாக 1:2 ட்ரேடு. ஸோ 2 நாள் நான் ட்ரேடு எடுக்காமல் வெயிட் பண்ணதுக்கு எனக்கு வெனஸ்டே ஒரு க்ளீன் அண்ட் க்ளீன் செட்டப். ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ஸ்டே. ஓகே, இங்கே நம்மளுக்கு வெனஸ்டே லோ ஆஃப் த டே ஃபிக்ஸ் ஆகிட்டு, ஐஎஸ் இந்த லோவை டச் பண்ணிவிட்டு நேஸ் எடுக்கலை. ஓகேவா, இந்த இடத்துல இந்த எஸ்எம்டி அண்ட் தென் இங்கே கண்டினியூஸாக அவன் எஃப்இஜியில் ரெஸ்பெக்ட் எடுத்து போயிட்டான். இந்த இடத்துல இந்த ட்ரேடை நான் பார்த்துருந்தேன், எனக்கு ஆர்ஆர் உட்காரல, அதனால நான் இந்த பை ட்ரேடை நான் எடுக்கல. ஓகே, ஸோ இங்கே என்ன இதுனா நம்மளுக்கு 6 AM ஒரு நியூஸ் இருந்துச்சு, அதான் இந்தியா டைமுக்கு சிபிஐ. அந்த நியூஸில் டேட்டா பிளே ஏதாவது நடக்குமான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஐடியாவாக இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா அது கீழே ஒரு 1 hour எஃப்இஜி இருந்துச்சு, விச் இஸ் ஆல்ரெடி ஃபில் பண்ண எஃப்இஜி தான். இந்த எஃப்இஜி இதை எடுத்தால் திரும்பி பை போகலாம் அப்படின்றது பிளானாக இருந்து. ஓகேவா, பட் அவன் கரெக்டாக எனக்கு டேட்டா ப்ளே பண்ணிட்டான். 9:30 இங்கே ஆல்ரெடி பை இன்வர்ஷன் கொடுத்தவங்கள ஸ்டாப் அவுட். இங்கே இந்த டேட்டாவை வந்து இஎஸ் எடுத்துட்டு, பட் இவன் எடுக்கலை. ஓகேவா, எடுத்த உடனே நல்ல ஒரு இன்வர்ஷன், நான் இந்த இன்வர்ஷன்ல என்ட்ரியை போட்டு இங்கே ஸ்டாப் போட்டுன்னு நான் வெயிட் பண்ணேன். ஒரு கேண்டில் இப்படி உள்ள வந்து நெக்ஸ்ட் அவ்வளோதான். இங்கேருந்து ஒரு சடன் ஸ்பைக்கு. சரி, ட்ரம்ப் ஏதோ நியூஸ் விட்டான் போல அப்படின்ட்டு நான் நினச்சிருந்தேன், பட் எதுவும் நியூஸ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன் மாதிரி தான் நடந்திருந்திருக்கு. ஓகேவா, ஸோ இந்த லண்டன் ஐஸ் என்னோட டார்கெட். இதை தான் நீங்கள் அந்த பட்டி செஷன்லையும் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இந்த ட்ரேடை தான் நம்ம எடுத்திருந்தோம் லைவ். ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக கொஞ்ச நேரத்தில் க்ளீன் அண்ட் க்ளீன் டிபி. ஓகே, ஸோ 2 நாள் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம், 2 நாள் எடுக்கல, விச் இஸ் 4% ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல ஒரு அல்டிமேட் ஃபன். நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு பை ஸ்டார்ட் ஆயிட்டு. ஓகேவா, இப்போ ஃப்ரைடே அட்லீஸ்ட் இவ்வளோ பெரிய ஒரு மூவுக்கு இங்கேயாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்ட்டு என் பிளான். ஓகேவா, லைக் எப்படின்னா ஒரு டிஜிஐஎஃப் மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அங்கேருந்து ஒரு பை கூட கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் பிளான் இருந்து. பட் அவன் என்ன பண்ணான், அந்த டிஸ்கவுண்ட்டுக்கே வரலை. நான் அந்த டிஸ்கவுண்ட்டை பார்த்து தான் ஃப்ரைடேயில் வந்து நான் ஷார்ட்ஸில் இருந்தேன் என் பயாஸ். ஓகேவா, நான் எங்கே இருந்தேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 1 hour எஃப்இஜி. ஓகேவா, இவன் ஆல்ரெடி இந்த லோவை எடுத்திருந்தாலும் எனக்கு வந்து ஏதோ சரிப்படல. இந்த 4 hour எஃப்இஜிக்காவது அவன் வரட்டும் அப்படின்ட்டு இருந்தேன். ஓகேவா, ஏன்னா 4 hour எஃப்இஜிக்கு வந்தால் ஏசியா செஷன் அழகாக லிக்விடிட்டியை காலி பண்ணிடுவான். ஓகேவா, அதனால். அண்ட் தென் இன்னொன்று என்னன்னா, இங்கே 1 minute ஒரு இன்வெர்ஸ் அடிக்கும் பாருங்க. அங்கே சொன்ன அதே இதுதான். இந்த இன்வெர்ஷன் நான் எப்போதுமே தொடவே மாட்டேன், இந்த மாதிரி உள்ள இன்வெர்ஷனை. ஓகேவா, அதனால என் பயாஸ் வந்து நான் செல்லில் தான் ஸ்டிக் ஆன் பண்ணியிருந்தேன். எங்கன்னா இங்கே ஒரு எஸ்எம்டி ஃபீல் கிடைக்கும் 15 minute இந்த இடத்துல. இங்கே இஎஸ் ட்ரேட் ஆகல. ஓகேவா, நம்மளுக்கு இந்த இடத்துல எனக்கு சிஎஸ்டி அண்ட் 3 minute எஃப்இஜி க்ளோஸ் தெரியுதா, இந்த எஃப்இஜி அண்ட் 5 minute இது எல்லாமே க்ளோஸ் ஆயிட்டு. ஓகே, அப்போ கன்ஃபர்மேஷன் கீழே அப்படின்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகேவா, அண்ட் தென் 15 minute ஒரு C2 கேண்டில். அவன் என்ன பண்ணா, கொஞ்ச நேரம் இங்கே இறச்சான். ஓகே, நம்மளுக்கு எஸ்எல் தான் நான் விட்டுட்டேன், ரொம்ப நான் போட்டு இது பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி 2 டார்கெட் வாங்கிட்டோம், 4% ப்ராஃபிட்டில் இருக்கும் அப்படின்ட்டு. பட் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு இது நடந்துச்சு. என்னன்னா இஎஸ் போயிட்டு இந்த ஐ எடுத்துட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு எஸ்எஸ்எம்டி வச்சான். ஓகேவா, எஸ்எஸ்எம்டி வச்சுட்டு இந்த க்ளோஸ் நல்ல ஒரு ஃபால் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு.
நான் வந்து இந்த லோ வரைக்கும் டார்கெட் பார்த்தேன். ஓகேவா? அரௌண்டு 2.68 வருது. ஏன்னா அங்கே வந்தால் என்னோட ஈவால் கிளியர் ஆயிரும் ஒரு ஈவால். ஓகேவா? இது வந்து நான் வேற எந்த மாஸ்டர்லையும் எடுக்கல. அவன் இவ்வளோ தூரம் போயிட்டு இந்த இடம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இந்த எல்லார்கிட்ட வந்துட்டான். நான் பிரேக் ஈவன் போட்டுட்டு நான் இப்படி இருக்கேன். சரி ஓகே. ஆனால் எனக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் தேவைப்பட்டுச்சு. 186ஓ 156ஓ தேவைப்பட்டுச்சு. சரி ஓகே, ட்ரையல் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா மூவ் நல்லா தான் வந்து இருந்தான். அடுத்த ஒரு கேண்டிலு மொத்தமாக ஒரு 120 டிக்ஸ் கிட்ட அடித்தான். 165. மொத்தமாக அந்த பிரேக் ஈவன் எல்லாமே காலியாக. ஸோ இவ்வளோ தான் நான் இந்த வீக் எடுத்த ட்ரேடு. மொத்தம் 3 ட்ரேட் எடுத்திருக்கேன். 2 ட்ரேட் டிபி, 1 பிரேக் ஈவன். நான் எதுவுமே ரஷ் பண்ணலை. கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே அக்கௌண்ட்டை கொண்டு போயிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இது கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட் அண்டு ஓவர் ட்ரேட் மட்டும் பண்ணாதீங்க. ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேவா? இட் டோன்ட் மேக்ஸ் யூ ப்ராஃபிட். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ எடுத்துட்டு நீங்கள் லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். See you on yet another video. Bye.